நிமிஷம் தான் பார்த்துருப்போம். ஒன் மோர் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ப்ளீஸ். அடுத்த ப்ரோக்ராம் வந்து கோபியர் குழு அப்படின்னு. எல்லாருக்கும் வந்து கண்ணனை மாதிரி பிறக்கணும்னு ஆசை. ஏன்னா கண்ணனை மாதிரி இருந்தாங்கன்னா சுற்றி கோபியர்கள்னா இருப்பாங்க, அப்படி ஜாலியாக இருக்கும். அந்த ஃபீலிங் ஒரு குட்டி கண்ணன் வந்து ஒரு படைசூழ ஒரு கோபியர்களோட ஜல்சா பண்ண போகிறான். அதை நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுங்க. முடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்கலாம் என்ன பண்ணாங்க. பேசும்போது எல்லாம் நில்லுங்க, நடங்க. இந்த குழந்தைங்க டான்ஸ் ஆடும்போது தயவு செஞ்சு எல்லாரும் கீழே உட்காந்தீங்கன்னா, சீட்ஸில் உட்காந்தீங்கன்னா இட் வில் பி கிரேட். ஏன்னா பேரண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்குன்னா ப்ரோக்ராம் சரியாக பார்க்க முடியல. ஸோ தயவு செஞ்சு நடக்காமல் அவங்கவுங்க சீட்டில் கொஞ்சம் உட்காந்துட்டு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி கிரேட் ஹெல்ப். அடுத்தது வந்து நியூ பிரசிடென்ட்ஸ் அண்ட் போர்டு மெம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். என்னோட பேர் செந்தில் குமரன். உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 2008-9 மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் போர்டு மெம்பர் ஆகி போர்டு மெம்பர்ஸ் ஆனோம். இப்போ 2011-2012 ஆண்டுக்கான எலெக்ஷன் வந்து நாங்கள் டிசம்பர் மாதம் போன வருஷம் பண்ணோம். அதில் we have elected the new board members. அவங்களெல்லாம் நான் மேடை கூப்பிட்றேன்.
எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் மெம்பர்ஸ் தயவுசெய்து சீக்கிரம் மேடைக்கு வாங்க. எப்படி இந்த எலெக்ஷன் நடந்தது, மெம்பர்ஸுக்கெல்லாம் இன்ட்ரடக்ஷன்ஸ் எப்படி அப்படிங்கிறத நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம போன வருடம் 2010க்கு வந்து 26 குடும்பங்கள் மட்டுமே வந்து தமிழ் சங்கத்தில் மெம்பராக இருந்தாங்க. அவங்கள கலந்து ஆலோசித்து தான் இந்த எலெக்ஷன் நடந்தது. இந்த வருடம் 2011லேருந்து 12 எல்லா சைட்லேருந்து வரணும். இப்போ சவுத் சைட்லேருந்து தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. ஸோ நிறைய மற்ற நண்பர்களையும் கூப்பிட்டு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் சவுத் எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு தமிழ் சங்கமாக இது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வருடம் வந்து நாங்கள் தமிழ் சங்க மெம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெம்பர்ஷிப் முடிஞ்சோடனே 2011 ஆண்டு நீங்கள் வந்து போர்ட் மெம்பர் ஆகலாம். அதற்கு பிறகு எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் மெம்பருக்கு வரலாம். ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் ஃபர்ஸ்ட் 2011-12க்கான புது பிரசிடென்ட் வந்து வெங்கி சோமசுந்தரம். வெங்கி வந்து மேப்பிள் குரோலேருந்து வந்திருக்காங்க. வெங்கி, why don't you come to the stage? உப தலைவர் வைஸ் பிரசிடென்ட் தமிழரசி முருகேஷ், ட்ரெஷரராக நாராயணன் சுந்தரேசன். நீங்களாம் மேடைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாராயணன். உப தலைவர் வந்து தமிழரசி முருகேஷ். வாங்க. அதுக்கப்புறம் செக்ரட்டரியாக சுந்தர் பிளிமூத்லேருந்து, ஜாயிண்ட் செக்ரட்டரி சிவகுமார். ஸோ எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ தலைவர் உப தலைவர் வந்துட்டாங்க. வாங்க சுந்தர் வாங்க. நாராயணன் சிவகுமார். இது சிவகுமார். நாராயணன் மட்டும்தான் வரல நினைக்கிறேன். சரி, சம்மர் நீங்கள் மெம்பர் ஆகணும், எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் மெம்பர் ஆகணும் எப்படி அப்படிங்கிறத வெங்கி வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வணக்கம். இங்கே பெருந்திரளா கூடியிருந்து இந்த பொங்கல் விழாவை கண்டுகளித்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னை இங்கே இந்த மினசோட்டா தமிழ் சங்கத்தின் தலைமை குழுவில் தலைவராக தேர்ந்தெடுத்து என்னை அந்த பொறுப்பை ஒப்படைத்த எனக்கு முன்பு அந்த செயற்குழுவுக்கு எனது நன்றி. இன்று என்னோடு திருமதி தமிழரசி துணைத் தலைவியாக, திரு சுந்தர் செயலாளராக, திரு சிவகுமார் துணை செயலாளராக மற்றும் திரு நாராயணன் பொருளாளராகவும் பதவியேற்றிருக்கிறார்கள். நாராயணன் வந்துட்டே இருக்காரு. இவர்களோடெல்லாம் சேர்ந்து இந்த மினசோட்டா தமிழ் சங்கத்தை சீரிய நடையில் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டு செல்ல உங்கள் ஆதரவு எங்களுக்கு என்றென்றும் தேவை. மினசோட்டா தமிழ் சங்கம் கடந்த சில வருடங்களாகவே இந்த சங்கமம் நிகழ்ச்சியை இந்த பெரிய கூட்டத்தோடும் இப்பொழுது இருக்கும் இதே ஆரவாரத்தோடும் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் எல்லாம் இதுவரை இந்த சங்கத்தை நடத்தி வந்த மிகவும் கட்டுக்கோப்புடனும் மிகவும் பொறுப்பாகவும் இந்த இந்த தமிழ் சங்கத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள். எதற்காக நாம் இந்த தமிழ் சங்கத்தை நடத்த வேண்டும்? எதற்காக தமிழ் ஒரு கலாச்சாரத்தின் கண்ணாடி, அந்த கலாச்சாரத்திற்குரிய மொழி. நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் என்றால், நாம் தமிழ் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள அதுவே ஒரே வழி. மினசோட்டா தமிழ் சங்கம் இது போன்ற விழாக்களை நடத்துவது மட்டுமல்லாமல் தமிழ் பள்ளியையும் ஒரு உறுப்பாக கொண்டிருக்கின்றது. அந்த தமிழ் பள்ளி மூலம் மிகச்சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றது. நான் மினசோட்டாவிற்கு வந்து கலந்து கொண்ட முதல் விழா பொங்கல் விழா, 2004ஆம் ஆண்டு நடந்த பொங்கல் விழா. அதை நமது நண்பர் செந்தில்குமரன் மற்றும் நண்பர் நாராயணன் மற்றும் அவர்கள் நண்பர்கள் எல்லாம் இணைந்து நடத்திய விழா அது. அந்த விழாவின் எண்ணங்கள் என் மனதில் இன்னும் இனிமையாக இருக்கின்றன. அந்த எண்ணங்களோடு கூட இன்னும் என்னை தொடர்ந்து வருவது அன்று எனக்கு கிடைத்த சில நண்பர்கள். அதனால் இது போன்ற விழாக்கள் நாம் மிகவும் புதிய நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ள பெருவும் ஏதுவாக இருக்கின்றது. இது போன்ற விழாக்களை நடத்துவது மட்டுமல்லாமல் நாம் எங்கெங்கெல்லாமோ இருந்து வந்திருக்கிறோம்.
கடல் கடந்து வந்துவிட்டோம். இங்கு வந்த பிறகு நம்முள் பெரும்பாலானோருக்கு ஒரு கேள்வி உண்டு. வளமாக வாழ வந்தோம், வளமாகத்தான் வாழ்கிறோம். ஆனால் நாணயத்தை தேடி வந்தோம். இங்கே நாம் யார்? நமக்கென யார் இருக்கிறார்கள்? என்னோடு சேர்ந்து தமிழ் பேச ஒருவனாவது இருக்கின்றானா இங்கே என்று எண்ணிய நாட்கள் எனக்கும் உண்டு, நம்முள் பலருக்கும் உண்டு. அதுபோல எண்ணுபவர்களுக்கெல்லாம் இந்த சங்கமம் மற்றும் மினசோட்டா தமிழ்ச் சங்கம் நடத்தும் நிகழ்ச்சிகள் மிகவும் ஏதுவாக இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் எப்படி நடத்த முடியும்? உங்கள் ஆதரவை கொண்டுதான். மினசோட்டா தமிழ்ச் சங்கம் என்பது ஒரு சிறு குழுவல்ல, நாங்கள் மாத்திரமல்ல. எங்களுக்கு பின் ஒரு பெரிய குழுவே இருக்கின்றது. நீங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் மினசோட்டா தமிழ்ச் சங்கம். இந்த மினசோட்டாவில் இருக்கும் ஒவ்வொரு தமிழனும் சேர்ந்ததுதான் மினசோட்டா தமிழ்ச் சங்கம். உங்கள் ஆதரவை இந்த மினசோட்டா தமிழ்ச் சங்கத்திற்கு என்றுமே தேவை. உங்கள் ஆதரவை எப்படி தெரிவிப்பது? மினசோட்டா தமிழ்ச் சங்கத்தின் உறுப்பினராகலாம். உறுப்பினராவதற்கு $25 என்று விதித்திருக்கிறார்கள். அந்த $25 உங்களுக்கு இந்த மாதிரி விழாக்களில் குறைந்த கட்டணத்திற்கு அனுமதி கிடைக்கின்றது. அதுவும் அல்லாது தமிழ் பள்ளியில் சேர்ந்து படிக்க குழந்தைகளுக்கு குறைந்த கட்டணம் கிடைக்கின்றது. அதற்கும் மேலாக தமிழ் சங்கத்தை ஆதரிக்க அது மிகவும் பெரிதாக உதவுகிறது. அதனால் நீங்கள் உறுப்பினரானால் உங்கள் கருத்துக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். எங்கள் குழுவில் ஒருவராக இருக்க அது உதவும். எங்கள் செயற்குழுவில் ஒருவரானால் நீங்கள் எங்கள் போர்டு மெம்பர் ஆகலாம். அதன் பிறகு நீங்கள் தலைவரும் ஆகலாம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நேற்று நான் அங்கிருந்தேன், நாளை உங்களில் ஒருவர் இங்கு வர வேண்டும், நான் திரும்பவும் அங்கு செல்ல வேண்டும். இது நமது சங்கம், நாமே தான் நடத்த வேண்டும். எல்லாருடைய ஆதரவும் எல்லாருக்கும் வேண்டும். மிக்க நன்றி. முடிவாக, தமிழ் புரியாத சிலருக்காக சொல்கிறேன். வெளியே போன் மேரோ டிரைவ் நடந்து கொண்டிருக்கின்றது. இட்ஸ் மை ஓன் பர்சனல் request. I would appreciate if everybody could go and pick up a flyer and be a member of the bone marrow registry. It will help save a life. So it's a great opportunity to save a life if you become a member of the bone marrow organization, and it's very much needed that most Asians become a member in the registry. So please go get a flyer and try to become a member of the bone marrow registry. Thank you. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் ஹோ குரூப் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலாக ஜெய் ஹோன்ற பாட்டுக்கு தான் ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து 2 ஆஸ்கர் அவார்ட்ஸ் கிடைச்சது. அது ஆக்சுவலாக நம்ம தமிழர்களுக்கு ரொம்ப பெருமையை கொடுத்தது. ஏன்னா தமிழன் போய் இன்டர்நேஷ்னல் மீடியாவில் போய் எல்லா பகலும் இறைவனுக்கு அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் சொன்னார். ஸோ அதுக்கும் இப்போ நடக்க போகிற ப்ரோக்ராமுக்கும் என்ன சம்பந்தம் கேட்குறீங்களா? ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க எந்திரன் படத்தில் வில்லு படத்துலேருந்து பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகிறாங்க. ஆனால் ஜெய்ஹோன்னு பேர் வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல, பட் நீங்களே கண்டுபிடிங்க.
Bonjour, avalanche, Garso Maria Jansa, La Bella Vista, Joe and the beat, Amor, Jalsa. Jalsa. Yo. The dance and the beat from the diva, the beat in the song is ESP, the girl in the blue Mentora, and to rock the floor, Ilaya Dalpati, Sari Kama Padanissa, and come on, say Jalsa. Sari Tapa Magaresa, and come on, say Jalsa. Jalsa. Hey, Sari, come up with a Nissan.